யார் ஃப்ரண்ட்டில் தான் இருக்கு, பேக் மென்டல். அந்த கேமரா எடுத்து இப்படி வச்சுட்டா நம்மள ஃபோக்கஸ் பண்ணும். சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன். நாங்கள் வந்து சாப்பிடலான்னு இருந்தேன். ரமா பிரபா இட்லி வாங்கிச்சு. வேணாம் நாங்கள் போய் சாப்பிட்டுருக்காங்க. இல்லை வேணாம் நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிறேன். மேலே போய் மழை செம்ம மழை. அது அங்கேருந்து ட்ராவலாக வந்துருக்கும் போது காலில் சைலன்சர் மட்டும் மாற்றணும். அழுக்கு தெரியும் அதெல்லாம். வேற என்ன 9 மணிக்கு அங்கே போகிறோம், 10 மணிக்கு இங்கே போகிறோம், 11 மணிக்கு அங்கங்கே போகிறோம், இங்கே போகிறோம். நீ தான் தூங்குவ, நான் தூங்க மாட்டேன். எனக்கும் செல்லும். எங்கே போயிட்டோம் போல. ஐயோ நான் காலையில இருந்து தூக்கத்துல இருந்து டென்ஷனா ஏந்துக்கிறேன். காலையில அப்புறம் பார்த்தா ஐயோ என்ன இப்படி கேட்டு கனவு வருது. நேற்று எங்க தப்பா எதாவது நடந்துருக்குன்னா எங்க போனோம் நம்ம போகும்போது எப்படி போறான். எனக்கு பாட்டு செல்லும். லவ் பண்ணோம். அப்ப வந்து மேரேஜ்லாம் இல்ல, லவ் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கணும் போல. ஒரு வாட்டி வந்து நீ வந்து என்கிட்ட பேசுற உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படிலாம் சொல்ற. நானும் இல்ல அப்படியா சரி 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 அப்படி சொல்லிட்டு நானும் இது பண்ணிக்கிறேன். நீ வந்து இல்ல தூரத்துல நீ கேட்டுனே இருக்கிற என்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிருக்கலாமா பாத்தியா உனக்கு பாத்தியா கல்யாணம் பண்ணிட்டியா? ஆஹா நான் பண்ணனா என்னன்னு எனக்கே தெரியல. அத மட்டும் மறைச்சிடுற விஜய். எனக்கே தெரியல. நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நீ கல்யாணம் இதெல்லாம் கரெக்டா சொல்ல. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா வந்து கல்யாணம் ஆனதுல தெரியல. நமக்கு தெரியல இந்த கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம பிரேக்கப் இது பண்ணிட்டோம். நீ வேற அடிக்கடி சொல்றியா என்ன நீ கல்யாணம் பண்ணிருக்கலாமா என்ன நீ கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்ட பத்தியா தப்பு பண்ணியா சொல்லுற. நானா ஐயோ நம்ம எப்படி லவ் பண்ணிட்டு விட்டோமே அப்படி சொல்லிட்டு தான் நான் ஒரே அழுவேன். வந்து சரியா போயிட்டு அழுதுனுக்கிறேன். அதுக்கப்புறம் இல்ல ஏதோ இடத்துக்கு போயிட்டு எவனோ ஒருத்தன் இது CS போட்டு அதுல பூலாம் வச்சு அந்த இது வரும்ல அதெல்லாம் அது மட்டும் ஒரு ஃபீல் பண்றேன். ஐயோ இது ஒரே அலை அப்புறம் சரி இது பண்ணிட்டு இது ஆயிடுச்சு. அழுதுன்னே இருக்கிறேன்ல எப்படியோ இதுல இருந்து முழிச்சாகணும் சொல்லிட்டு அது இது பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சு இதே இடம் தான். சார் பிரேக் பிடிக்காம போயினே கிடையாது. அப்பா பத்தினே இருக்கிறேன் இப்படி வந்து ஒரு கைக்கு ஐயோ இதுதான் டைம் வேற ஆயினே இருக்குது. தூங்குனா தானே ஒரு டெலிவரில் ஏற்றுக்கிறேன். ஒரே கட்ட கனவு எனக்கு சிரித்து ஓடுது. இப்படி வந்து பத்தினே இருக்கிறேன். நான் கை வச்சு பத்தினே இருக்கிறேன். ஏதோ பின்னாடி இப்படியே இழுக்குது என்ன. கனவு இல்லையா பிரம்மையா? அந்த இழுக்கிற மாதிரி எனக்கே தோணுது. இழுக்குதுப்பா
கனவுலையா? ஆனா நிஜத்துல இல்ல கனவு. நமக்கே நடந்தா துணி எல்லாம் தள்ள போட வேண்டியதானே டி. ஏன்டி இது மாரி வர தூர்ல போடுறத பாரு. நீ ஒரு அறிவே இல்லடி. ஆனா உனக்கு பாப்பா பால் கொடுக்குறல்ல லூசு மாரி பண்றடி. ஆனா நீ இந்த மழை பெய்யுது லூசு. அப்ப நாளாக இருக்கா முடி போலியே. சளி பாப்பா பால் கொடுக்குறது மக்கள் வச்சு மறந்துட்டு இருக்கிறேன். மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சதுன்னா தலை கிழிச்சு போனாலும் ஆட்டின அப்படியே வரும். அதான் காலில் பஞ்சு வச்சிருக்கேன். தலைக்கு ஆட்டினப்பா மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க காலில் நான் நினைச்சு உனக்குதான் என் கூட இருக்கு. அதனால பண்ணுவேன். ஆனால் உணவுக்கு தாண்டூர் போகிறத விட்டு ஒரு பைக்கில் இட்டகாலி ரெக்கார்ட் ஆகுதா? ஆமா 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 இப்போ நான் மங்கந்து இப்படி வந்தேன்ல. ஆமா கனவா கனவா நிஜமா? எனக்கு வேணாம். எனக்கு தலை நகை தான் பிரச்சனை. காதுல பஞ்சு வச்சுக்கோ லூசுக்கும். அந்த இங்கே நான் வரேன். வரும்போது ஒருத்தர் குஸ்டுங்கிறான். குஸ்டு என்ன பண்றான்? யாரா இருந்தா என்ன வா அடிங்களா அடின்னு என்ன பண்றேன். அங்க நான் இப்போ அங்க இடத்த பார்த்துன்னு காமிச்சிருக்கேன். ஒருத்தர் குஸ்டுங்கிறான். நான் வந்து சைக்கிள்ல தான் வந்து நினைக்கிறேன். சைக்கிளா பைக்கா கொஞ்சம் பொறுமையா தான் வந்துட்டே இருக்கும்போது நம்ம யாரா இருந்தா நான் பொம்பளையா இருந்தாலும் இது பார்க்க மாட்டேன். இவன் நான் பையன் என்னை பிடிச்சி கழிச்சிடுறான். என் மாற பக்கத்தில் அவர் கை வச்சிருக்கான். நான் சரி ஓகே குடிக்காரன் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணி போறேன். ஒன்னே மனசுக்குள்ள ஒன்று தோணுது. எப்படி விடலாம்? நாளைக்கு என்ன பண்ற மாரி அவன் இன்னொருத்தரை பண்ண மாட்டானா அப்படின்ட்டு நான் மறுபடியும் வண்டி நிறுத்தி எதுக்கு நான் கை வச்சேன். அடி வாங்குறியா? ரோட்ல ஃபுல்லா பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ரோட்ல ஃபுல்லா கூட்டம். அது போலீஸ் யாரும் வரல. ரோட்ல ஃபுல்லா கூட்டம் கூட்டிடுச்சு. அடிச்சு 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 அவனுக்கு ரத்தம் வரத பார்த்து நான் போயிட்டேன். போயிட்டேன். ஐயோ அப்படின்ட்டு நானே எழுந்துட்டேன். வயதுன்னு எழுந்துட்டேன். அவனுக்கு எதனா ஆயிட போகுது, நம்மளுக்கு எதனா ப்ராப்ளம் எழுதுற போகுது, கேஸ் கீஸ் ஆயிட போகுதுன்னு அடி மூச்சு பார்த்தா கனவு அடங்குமால. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாரோ ட்ரிப்ஸ்லாம் வந்தது. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வேலை 7 மணிக்கு எழுந்தேன். மாத்திரம் பழுத்துனாங்க. துணிலாங்க துணி அழுகு துணி இருந்தால் கூட அப்படின்னாங்க. இல்லைம்மா எதுவுமே இல்லைம்மா. அப்புறம் 8:30 உங்கள் அம்மா கால் பண்ணாங்க. என்னப்பா வாங்கிடுப்பான் வாங்கிட்டு வரேன். காசு கூட கொடுத்துட்றப்பா நான் வாங்கிட்டு வந்துருப்பேன். இவங்களுக்கு ஒரு வாட்டி நம்ம சாப்பாடு கொடுக்கணும். ஆமாம் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியே என்னை ஃப்ரீயாக விட்டல எவ்வளோ விஷயத்தை நம்ம யோசிச்சு வச்சுக்கிறேன் நான். அதான் நீங்க இருக்கல என் கூட அவ்வளோ விஷயம் வச்சு நான் ஒண்ணே மெடிசன் நான் மெடிசன்ல சர்ச் பண்ணிட்டேன். எனக்கு குத்த மெடிசன்லாம் சர்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மெடிசன் எனக்கு குத்த மெடிசன்லாம் சர்ச் பண்ணிட்டேன். இது எடுத்து போடுறாங்க. இது பாரு நம்மனா போறோம் வரோம். இது ஃபுல்லாக தான் போறோம் வரோம். இது ஊசியை போட்டுறாருன்னு சொல்ற ஊசியை போட்டுக்கிறோம். எதுவும் சொல்ல மாட்டேன். கேட்டா நல்லது கேட்டா நல்லதுங்க. என்ன கர்மா இது? என்ன
கருமடா ஆக்சுவலி நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும். நமக்கு வந்து ஆசை இருக்குல்ல, நம்ம நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல. ஸோ எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா, எனக்கு எது பண்ணாலும் அது கொஞ்ச நேரம் தான் சந்தோஷத்தை தருது. அடுத்து நம்ம அதுக்கு அடுத்த என்ன சந்தோஷம் தருது தேடி 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 போயிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மையான சந்தோஷமே எதில் இருக்குன்னா, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இந்த மனநிலை அவங்களுக்கு அதை அவங்கள கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிறது தெரியுமா, அவங்களுக்கு தான் சந்தோஷம். அந்த மனசு தான் கடவுள். அதெல்லாம் சந்தோஷம். நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு 2 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உலகம் நம்மள ஏமாத்துது, அது உண்மை. அதை விட அது சக்க அப்பா. ஒரு 2 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க டான்ஸ் ஆடுறது சரியில்லை. இவங்க ஒரு மார்க்கம் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு மார்க்கமாக ஆடுறாங்க. அங்கே அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த டான்ஸ் ஆடுறவங்களும் சரி, அவங்க சுற்றி உட்காந்துறவங்களும் சரி, இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் சைல்டு. அவங்கள அது ஒரு கும்பல் பார்க்கும்போது நமக்கு இப்போதான் பாப்பா பிறந்திருக்குல்ல. ஸோ அப்படி யோசிக்கணும். நம்ம பாப்பா அது ஒன்று இருக்கும்ல, நம்ம வந்து இது குறை அது குறை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் அதை விட அதிகமான குறைகள் நிறைய பேர் அங்கே பிறந்திருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறதுலாம் யாருமே இல்லை. சரி ஷாமி, அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பாப்பா கண்ணவில் வந்து நிறையவே பாப்பா செக் பண்ணு, ஒரே பாப்பா ஞாபகமா இருக்கும். ஒரு 2 நாளா பாப்பா பாப்பா அதனால துணி செக் பண்ணி கக்கா கக்கா போயிடுச்சு பாத்ரூம் போயிடுச்சு. மீன் வாங்கிட்டு மீன் சாப்பிட்டா பாப்பாக்கு இதுவாகல. சரி பீஃபு தான் இது பீஃப் சாப்பிட்டா தான் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா சரி பீஃப் வாங்கி நான் கொடுத்தாரு. இல்லை இது வாங்கலான்ட்டான். பசு மாட்டுக்கறி தான் வாங்கணும், அந்த மாட்டுக்கறி தான் இது வாங்கி தராரு சொல்லிட்டு சரி நான் ஹாஸ்பிட்டல் டைம் வச்சு கிளம்புனான்னு சொல்லி பசு மாட்டுக்கறி வாங்க சொன்னாங்க. இல்லை மற்ற நாள் தான் ஃபோன் பண்ணேன். இதெல்லாம் இது நான் ஃபோன் போனேன்ல பாப்பா என்ன பண்ணுது எது பண்ணுது ரெக்கார்ட் ஆகிடுது. நான் ஏன் அவ்வளோ வைக்க மாட்டேன்.